பாரதி, நீ பேசாம இரு. விளையாடுங்க. அக்கா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். என்ன இனியா, தோத்துருவியோன்னு பயந்து ஓடுறியா? எனக்கெல்லாம் ஒண்ணு பயம் இல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், அவ்வளவுதான். பொய் சொல்லாத. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது. நீ பயந்துதான் ஓடுற. நான் பயந்து ஓடலன்றல்ல. எதுக்கு நீ கழிச்சு விட்ட? நான் எங்க கலைச்சேன்? நீயும் பெயிண்டிங் லிங்க் ஊத்திட்டு நான் ஊத்துனேன்னு என் மேல பழி போட்ட. இப்போ நான் ஜெயிச்சிருவேன்னு பயந்து போர்டு தட்டி விட்ட. இப்ப நீ தோத்துருவேன்னு பயம் வந்த உடனே அதனால தானே இப்படி பண்ண? ஹேய், நான் ஒன்னும் அப்படி பண்ணல. நீ தான் பண்ண. இப்பதான் கேம் சூடு பிடிக்குது. அன்பு சிவம் உங்க 2 பேருக்கும் இருக்கு. ஓவரா பண்ணாத கலை. நீ தான் பயப்படுற. நான் எதுக்கு பயப்படணும்? நீ தான் பண்ண. நான் பண்ணல. அப்ப போர்டு எப்படி விழுந்துச்சு? எனக்கு தெரியாது. நீ தாண்டி பண்ண. ஏய், இல்ல, நான் பண்ணல. இல்ல, நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு சரி தெரியும். சரி சரி சரி, சண்டை போடாதீங்க. இப்ப என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த விளையாட்டே வேண்டாம். இதை குடிடி, அப்புறம் இருக்குடி உனக்கு கதை. அன்பு, ஒரு நிமிஷம். நீ ஜூஸ் எடுத்து எடுங்கயா. ஒரு நிமிஷம். நாம இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். விளையாட்டா? உங்க ட்ரேய கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும்? ஒரு சின்ன கேம் கொடுங்க. அன்பு, ஜஸ்டிஸ், டைகர் எல்லாரும் உங்க ஜூஸ் இதில் வைங்க. ஆ, இப்ப எல்லாரும் கிளாஸ வச்சீங்கல்ல, நீங்க கையில வச்சிருந்த கிளாஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா, அது எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல உங்க கிளாஸ் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படிப்பா முடியும்? இப்ப இதுல உங்க கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. அன்பு, நீ எடு. சூப்பர். எல்லாரும் அவங்க கிளாஸ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்பா, ஏதோ விளையாட்டுன்னு சொன்ன? இதுதான் விளையாட்டு. ஓ, எல்லாரும் கரெக்டா எடுத்துட்டீங்களா? அன்பு, ஜூஸ குடி. சரி, இந்தாங்க, எடுத்துக்கோங்க. யோ, என்னையா சிவன் சொதப்புறாப்ல?
அன்பு ஆ. ஒண்ணு இல்ல. கவலைப்படாத, பார்ட்டி முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் டவுட்டாவே பாக்குற? ஆ, ஒண்ணு இல்ல. ம், ம். நான் டவுட்டாலாம் பார்க்கலையே. என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்ல, நீ எங்க போறன்னு சொல்லிட்டு போயே. நான் ரெஸ்ட் ரூம் போறேன். ரெஸ்ட் போட்டுமா இல்ல பின்னாடியே வரியா? சாரி சாரி, நீ போயிட்டு வா. நீ போ, நான் வரேன். இப்ப என்னடா அவங்களோட டான்ஸ் ஆடுற, அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்னடி இதெல்லாம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கு மரியாதையா நகரு. அவனை பிடிக்கலன்னு அவங்களோட டான்ஸ் எல்லாம் ஆடுவ. என்ன பிடிச்சுதானே கல்யாணம் பண்ண. அதுக்கு இப்ப என்ன பண்ற? என்ன கட்டி பிடிச்சு அப்படியே ஒரு முத்தம் கொடு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒழுங்கா போயிடு, இல்ல என்ன அடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா போயிடு. இது சிவமுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நடக்கிற பார்ட்டி என்னன்னு தெரியும்ல, ஒழுங்கா வழிய விடு. என்னடி மிரட்டுறிய? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்ல. டேய், கைய விடுறா. முடியாதுடி, கைய விடுறா. முடியாது. அரசியல ஏன் மூவ் பண்ண முடியலன்னா, அவங்க வாழ்க்கையை தாண்டி அவங்களோட போக்கஸ் எல்லாமே சிவன் வாழ்க்கையில என்ன நடக்குது, அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுல தான் இருக்கு. உங்களை லவ் பண்ணி ராஜசேகர் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க அவரை பத்தி யோசிங்க. நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க. உங்க வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு யோசிங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. சரியா? ஓகே. நம்ம அன்பு சிவத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை கை தட்டலாம். கலை, சாப்பிடுமா, வா. வேணாம். கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டான்னு சொல்றேன்ல. கலை, என்னாச்சு? என்ன தலையில கட்டு போட்டிருக்க? கலை, எப்படி கலை, அடிபட்டுச்சு? என்னாச்சு கலை? என்னாச்சு கலை? என்னாச்சு? வலிக்குதா? கலைக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன். வேண்டாம், நீ இரு குழலி, நானே சொல்றேன். ஒண்ணு இல்ல அன்பு, சின்ன அடிதான். இப்பதான் மாத்திரை கொடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எப்படி அடிபட்டுச்சு? அது கீழே விழுந்துட்டா, அதான் தலையில அடிபட்டுருச்சு. அவன் ஒண்ணு கீழே விழல, நீ அதான் தள்ளி விட்டுட்டா. இனியா தள்ளி விட்டாளா? அவ எதுக்கு தள்ளி விடுறா? அம்மா, இனியாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலமா. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. நீங்க வேற என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? அவளுக்கு உங்க மேல இருக்கிற கோபம்.
அந்த கோவத்தை அக்கா மேல காட்டிட்டா, அதான் தள்ளி விட்டுட்டா. அம்மா. கலை, என்னாச்சுடா? அம்மா, இனி அக்கா என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்கம்மா. கலை, ஒன்னும் இல்லடா. அம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இங்க வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கலை, இங்க பாருடா, இப்ப நீ ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். கலை, என்னடா ஆச்சு? நீ இப்ப எதுவும் பேச வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல அன்பு, இது என்னோட தப்புதான். சின்ன பிள்ளைங்க குழலியோட விளையாடிட்டு இருக்காங்கன்னு நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். என்னங்க நீங்க ஏதோ ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? அவங்க 2 பேரும் வர வரைக்கும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன். என்ன போய் குழலி, நீ எதுக்கு இப்ப புதுசா ஆரம்பிக்கிற? ஆளாளுக்கு ஒண்ணு பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. 2 குழந்தைங்க விளையாடும் போது இந்த மாதிரி அடிபடுறது சகஜம்தான். என்ன சகஜம்தான்? இப்ப கூட நீ என்ன பிரச்சனைன்னு கேட்காம ஏதேதோ பேசிட்டு இருக்க. இல்ல அன்பு, அது வந்து இத நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. இனியா, இனியா, தேவையில்லாம இனியா கிட்ட உடனே ரியாக்ட் பண்ணாத. இனியா. அக்கா, சாரிக்கா. பசங்க என் கூட தான் இருந்தாங்க. நான் தான் அவங்கள ஒழுங்கா பாத்துட்டு இருந்திருக்கணும். தப்பு ஏன் மேலதான். சச்ச, ஓ மேல எந்த தப்பும் இல்ல குழலி, தப்பு ஏன் மேலதான். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்திருக்கணும். அக்கா, நான் ஒன்னு சொல்லணும்க்கா. பெரியவங்க நம்மளால ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியும், ஆனா குழந்தைங்க அப்படி இல்லக்கா. அவங்களால இந்த மாதிரி விஷயத்துல ஈஸியா ஏத்துக்கவே முடியாது. ஏதோ இப்படி ஏதோ ஒரு மாதிரி தான் ஒரு பிரச்சனையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க. ஐயோ அக்கா, என்ன தப்பாலாம் ஒண்ணு நினைக்காதீங்க. இதுதான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அத நீங்க 2 பேரும் சேர்ந்து பசங்களுக்கு புரிய வைங்க. அவங்களுக்கு நடுவுல வெறுப்பு அதிகமானா யாருக்குமே நல்லது இல்லக்கா. சரிங்கக்கா, நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. நான் வரேன். சிவம், இனியா அவ படுத்துட்டா. அவகிட்ட பேசுனியா? சாரி சொன்னியா? இல்ல. இல்லையா? ஏ இல்ல, அவ இனியா, வேணும்னே கலைய அடிக்கல ஆண்டி. அவ என் பெயிண்டிங்ல இங்கு ஊத்திட்டா. அது மட்டும் இல்ல, அவ என் டாயும் உடைச்சிட்டா. எனக்கு புரியுது இனியா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சாரி ஆண்டி, நான் சும்மாதான் அவளை தள்ளுனேன். ஆனா அவளுக்கு இப்படி அடிபடுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆண்டி. நீ வேணும்னு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத. சாரி ஆண்டி. கலை, மா, வா இங்க. இனியா,
நீ என்கிட்ட சாரி சொல்லிட்டல்ல? ஏய் வாடி வழியா, வாடி வழியா, வாடி சொல்றல. டேய் என்னடா நேத்து வாங்கினது பத்தலையா? ஏய் நான் உன்கிட்ட பேச வரல. ஏய் வாடி வழியா. டேய் இங்க பாரு, வாடி போடின அவ்வளவுதான். டேய் ஏய் வாடி வழியா. ஏய் அடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய் ஏய் சிவம், என்ன வேணும்? என்னடே இந்த ரவுடி வக்கீலோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறியா? ஆ? விடிஞ்சதும் வீட்டு முன்னாடி வந்து நின்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருந்தா உன்னை அவமானப்படுத்தாம கௌரவப்படுத்துவாங்களா? ஆ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சோ? ஒழுங்கா ஓடி போய், இல்ல மறுபடியும் உதவிடும். ஏய், என் பிள்ளைங்க இருக்கு, அதுங்களை பார்க்க நான் எப்ப வேணா வருவேன். வரக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. டேய் உன் பிள்ளைங்களா? ஆமா. யாரா உன் பிள்ளைங்க? டேய் இவ்வளவு வேணா நீ வச்சுக்கலாம், ஆனா எப்பவுமே அது என் பிள்ளைங்க தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. டேய் என் பிள்ளைங்கள நான் பார்க்கணும். கூப்பிடு, நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்க முடியாது. போ, போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வா. தோ பாடுற கதைய. நான் பெத்த பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வரணுமாமே? வக்கீலு, எந்த ஒரு நாய் இது? இங்க யாரு என் பிள்ளைங்களை கண்ணில் காட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? அதுங்க இருக்கா இல்ல உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு ஏதாவது வந்துட்டீங்களா? டேய் சிவா, வேண்டாம்ப்பா. அண்ணா என்ன எதுக்குன்னு பிரச்சனை பண்றீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. மாமா, ஹவுஸ் ஓனரு, நீயே இந்த நாயத்தை கேளு. இவங்க ரெண்டு பேர் சோடி போட்டுக்கிட்டு ஊரை சுத்துவாங்களா? என் பிள்ளைய கண்டுக்காம விட்டுருவாங்களா? அதுக்கு தலையில அடிப்பட்டு சீரியஸா கிடக்கு. இவன் புள்ள என் பிள்ளைய கொடுமைப்படுத்திட்டு கிடக்கு. இவங்க எப்படி வேணா நாசமா போகட்டும், என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட சொல்லு. அது மட்டும் போதே. ஏன்பா, உன் பிள்ளைங்களை இங்க யாரும் எதுவும் பண்ணல, அதுங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நீ இடத்த காலி பண்ணு. அதுக்கு என் பிள்ளைய கண்ணில் காட்டுங்க, நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கு ஏன் விட மாட்டீங்க? டேய் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு சொல்றேன்ல. கலை, அம்மா கலை, என் தங்கம், அப்பா வந்திருக்கேன், வாடா. டேய் ஓடா. சிவம், சிவம், கேளு. கலை, சிவா, வாடா. சொன்னா கேளுங்க. ஏய், அம்மா, என் தங்கம், கலை, என்னடா ஆச்சு? ஐயா தங்கம், உன்னையே அடிச்சுட்டாங்களா? இங்க பாருமா, அப்பா கையும் உடைச்சுட்டாங்கடா. டேய், என் பிள்ளை என்னடா பண்ணீங்க? சாரி. நேத்து நான் ரொம்ப கிராங்கியா நடந்துகிட்டேன். சாரி அரசி. என்னதான் நமக்கு நடுவுல பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. தப்பு என் மேலயும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ எவ்வளவு ஆசையோட என்ன கல்யாணம் பண்ணிருப்ப. உன் கூட சேர்ந்து உனக்கான வாழ்க்கை நான் ஆரம்பத்துல இருந்து வாழவே இல்லை. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. இல்ல அரசி, எனக்கு புரியுது. உனக்கு என்ன வேணும்? அந்த அன்பும் சிவமும் சந்தோஷமா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அது என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நியாயமான வழியில இனியா நமக்கு கிடைக்க மாட்டானா, அவங்கிட்ட இருந்து இனியாவை எப்படி தூக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு அவளை கூட்டு போயிடலாம். நீ நிஜமாவே யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா அரசி, உனக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்றதை தவிர எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. யாரு? பாஸ்கர் வந்திருக்க வக்கீல் சார். உள்ள வாங்க. இந்த வரேன். வாங்க. வணக்கம், உட்காருங்க.
என்னம்மா அரசே, திரும்பவும் என்ன பிரச்சனை? குழந்தை கஸ்டடியா? நோ இல்ல யுவர் ஆனர், நான் என்னோட கேஸுக்காக ஆஜராக வரல. என்னோட கட்சிக்காரர் பாஸ்கரோட கேஸுக்காக ஆஜராயிருக்கேன். பாஸ்கர் சிவம் கல்யாணம் பண்ண அன்புவோட முதல் ஹஸ்பண்ட். பாஸ்கர் 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 பாஸ்கரும் அன்பும் சட்டப்படி விவாகரத்து வாங்கினவங்க. குழந்தைங்களோட கஸ்டடி அன்பு கிட்ட இருந்தாலும் குழந்தைங்க சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க என் கட்சிக்காரர் கிட்ட கேட்டுதான் ஆகணும். ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை. என் கட்சிக்காரருக்கு தெரியாமலே அவங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. வாரம் வாரம் அவரோட குழந்தைங்கள பாக்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க என் கட்சிக்காரர் கிட்ட எந்த விஷயமே சொல்லாம குழந்தைங்களோட தலைமறைவாயிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் கிட்ட அவங்க தகவல் சொல்லவே இல்ல. இதான் பிரச்சனையா? இல்ல யுவர் ஆனர், சிவம்க்கும் 2 குழந்தைங்க இருக்கு, பாஸ்கர் அன்புக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. சிவமும் அன்பும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அன்பு அவங்க 2 குழந்தைங்கள நல்லாவே பாத்துக்கிறது இல்ல. அதனால பாஸ்கர் அவரோட குழந்தைங்கள அவரே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அவங்க குழந்தைங்கள சரியா பாத்துக்கலாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அவரோட பொண்ணு கலை தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கோம் யுவர் ஆனர். இவங்க 2 பேரும் கல்யாணம் வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அன்போட குழந்தைங்க சிவத்த அப்பாவாவை ஏத்துக்கல யுவர் ஆனர். அதனால என்னோட கட்சிக்காரர் பாஸ்கர் தன்னோட 2 குழந்தைங்களையுமே தனக்கே வேணும்னு கேக்குறாரு. என்ன சிவம், இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கோம் யுவர் ஆனர். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. இப்ப பிரச்சனை அது இல்லவே இல்ல. அன்பு தான் குழந்தைங்கள சரியாவே பாத்துக்கிறதே இல்ல. அதனாலதான் என் கட்சிக்காரரோட குழந்தை அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற நிலைமைக்கு இப்ப போயிருக்கு. யுவர் ஆனர், சாதாரணமா வீட்ல அண்ணன் தங்கச்சி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு நடுவுல பிரச்சனை வர்றது சகஜம். அதுல தவறுதலா சில பிரச்சனைகள் நடக்கிறதும் இயல்புதான். இதுவும் அந்த மாதிரி நடந்த ஒரு பிரச்சனை தான். அது கரெக்ட் தான் சிவம். ஆனா குழந்தைங்க உங்களோட குழந்தைங்களா இருக்கிறப்போ பிரச்சனை கிடையாது. ஆனா குழந்தைங்களோட அப்பா பிரச்சனைன்னு சொல்றப்போ அதுக்கு முறையான விளக்கத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். எஸ் யுவர் ஆனர், நீங்க சொல்றது சரிதான். ஆனா அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ஏன் அவரு கேட்க கூடாது? அவரு தானே அந்த குழந்தைங்களோட அப்பா. எஸ் யுவர் ஆனர், அவரு அவங்களுக்கு அப்பாவா இருக்கலாம். ஒரு அப்பாவா தன்னோட குழந்தைங்களுக்கு அவர் எதுவும் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், அவரு போலீசால தேடப்படுற கிரிமினல். அவர் மேல 2-3 கேஸ் இருக்கு. இப்ப கூட என் கட்சிக்காரரிடம் 25 லட்சம் ரூபாவை திருடிட்டு ஊரை விட்டு ஓடி தலைமறைவாயிட்டார் யுவர் ஆனர். அது சம்பந்தமான கேஸ் மதுரை தல்லாக்குளம் ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு யுவர் ஆனர். போலீஸ் அவரை தேடப்படும் கிரிமினலா அறிவிச்சிருக்காங்க. யுவர் ஆனர், மதுரையில இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உடனடியா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க யுவர் ஆனர். எனக்கு இது சம்பந்தம் இல்ல சார். கோர்த்து இருக்காங்க சார். சார் நான் சொல்றது நம்புங்க சார். நான் ஒரு அப்பாவி சார். என்ன சார்? சார் வான்னு சொல்றேன்ல. சார் என் பிள்ளை எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். அவனை விட்டுருங்க சார். அடியா அன்பே,
நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்களே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? ஏமா நீ தானே வக்கீல? என் பேர பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து என்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னல, இப்ப என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. ஏமா அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, அது எங்க கிட்ட சொன்னீங்களா? ஐயோ சார், என் மேல எந்த கேஸ் இல்ல சார். இந்த சிவன் தான் என்ன ட்விஸ்ட் பண்ணி மாட்டி விட்டான். மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணா? இங்க பாரு, என் பிள்ளைய பிரிஞ்சு நான் வயிறு எரிஞ்சு நிக்கிற மாதிரி நீயும் உன் பிள்ளைய பிரிஞ்சு வயிறு எரிஞ்சு நிப்ப. என்ன சாபம் விடுறீங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? என் வீட்ல என் கூடவே இருந்து நான் பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்த 25 லட்சம் ரூபாவை தூக்கி உன் புள்ள கிட்ட கொடுத்துட்டு என்னையும் என் பிள்ளைங்களையும் நடுத்தருவுல நிக்க வச்சது நீங்க. இப்ப வந்து என் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க என்ன சாபம் விட்டாலும் அது பலிக்காது. உங்க பிள்ளைக்கு பணத்தை தூக்கி கொடுத்தீங்கல்ல, அந்த பாவத்துக்கு நீங்க தான் நடு ரோட்ல நிக்க போறீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு இது போதாது, இன்னும் நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? கூட்டிட்டு வா. ஓகே சார். என்னமா பாத்துக்கிட்டு சும்மா ஏதாச்சும் பண்ணுமா? ஆயான்றல. சார், ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, பாத்துட்டே இருக்கீங்களே, ஏதாவது பண்ணுங்க சார். சரி, நீங்க என் கூட வாங்க. சாரி. சாரி. ரெண்டு பலூனை உடைச்சா கோவம்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. கோவம் போயிடுச்சா? இனியா, ஏன் இனியா? டன்டடாய். இனியா, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இனியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இப்படி என்னையே பார்த்தா நீ இப்படி பேசாம இருக்கும்போது அப்பாவால மத்த எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியலடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்பாவை மன்னிச்சிடுறா. என் செல்லம். டேய், ஏன் ஸ்கூல் ஐடிங் கார்டை வச்சு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? புலிக்குட்டிக்கு மாட்டி பார்த்தேன், அழகா இருக்குல்ல? பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்? யாரா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வேணும்னா என்ன வந்து ஹக் பண்ணு, அப்பதான் ஐஸ்கிரீம் தருவேன். யார் என் கூட ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம். அப்பப்பா, வேற லெவல் ஐஸ்கிரீம், அதுவும் வெண்ணிலா ஃபிளேவர். எனக்கு கொடுங்க. தரேன், ஆனா நீ என்ன ஹக் பண்ணு.
இந்தா. பாரதி, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடப்பாவி, என்னடா இப்பதானே ஹக் பண்ண? ஐஸ்கிரீம்காக தான் ஹக் பண்ணேன். நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. அடப்பாவி, ஐஸ்கிரீம்காக தான் என்ன ஹக் பண்ணியா? ஆமா. இன்னொரு ஐஸ்கிரீம் கூட ரெடியா இருக்கு. அவங்க என்ன ஹக் பண்ணாங்கன்னா நான் கொடுத்துருவேன். யாராவது இருக்காங்களா? இந்த பாரதி. ஹை, நான் மாடிக்கு போய் சாப்பிட போறேன். பாரதி, அங்கெல்லாம் போகாத. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? சாப்பிடலாமே. அது ஆனா ஐஸ்கிரீம் வேணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? பசங்களுக்கு போட்ட அதே கண்டிஷன் தான். ஹக் பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம்லாம் ஒன்னும் தேவையில்லை. அன்பு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இரு, நான் எடுத்துறேன். சாக்லேட். காஃபி. 20, 21, 22, 23, 24. ஐயோ, என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? லட்சுமி, அங்க பாரு. 8 - 3. ஐயோ, என்னங்க பிரச்சனை? கணக்கு போடுறான், பாவம் வர மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுவான்? பாவம், இதுக்கா இந்த பாடு? ஏங்க, அப்ப நீங்க போய் சொல்லி கொடுங்களேன். சொல்லானா பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. பாவங்க. பாட்டி, இன்னும் நீங்க எனக்கு காஃபியே தரல. தரேன்டா செல்லம், அங்க கொஞ்சம் பாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அன்பு ஒரு டெரர் மூட்ல இருக்கா. டேய் சிவம், அப்படியே எஸ்கேப் ஆகி உள்ள போயிடுறா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். இங்க ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
உன் கண்ணுக்கு தெரியுதா? ஏய், என்ன அன்பு இப்படி சொல்லிட்ட? நல்லா தெரியுது. ரோஸ் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு அழகா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா இவனுக்கு இவன் அப்ப என்னதான் ரொம்ப பிடிக்கும். என்னடா பாரதி? நீ ஒரு நல்ல அப்பனா இருந்திருந்தா நானே பிள்ளைங்கள உன்கிட்ட கொடுத்திருப்பேன். ஆ, நீ மனுஷ லிஸ்ட்லயே வைக்க முடியாத ஒரு ஆளு. பசங்க உன்கிட்ட வருவாங்கன்னு கற்பனை கூட பண்ணாத. ம். என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிவிட்டு அவங்கள இப்படி ஆக்கி வச்சிருக்க. இல்ல இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த சிவத்துக்கு என் புள்ளைய பத்தி என்னடி தெரியும்? அவன் இவங்கள பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? கலை பாரதிய நான் பாத்துக்கிறத விட சிவம் நல்லா சந்தோஷமா பாத்துக்குவாரு. நான் இல்லனா கூட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. அவரை பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. ஓ, உன் புருஷனை விட அவன் உனக்கு பெருசா போயான்ல? என் புருஷன் அவர்தான்னு மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்க. சாட்சி வேணுமா? ஆ? பாரு, போதுமா? நான் உங்க ரெண்டு பேரையும் அந்த கோர்ட்ல பாத்துக்கிறேன்டி. போ, போய் அதை செய்யி. சும்மா போற வர வழியில மறிச்சு பிரச்சனை பண்றது, வீட்டுக்கு வந்து கத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் அப்படிதானே பண்ணுவேன். ஏய், என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? இந்தா இப்போ என் புள்ளைய கூட்டிட்டு போறேன், பாக்குறியா? கைய வச்சு பாரு. என் புருஷன் கிட்ட வாங்கின அடி மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவரு கிளம்பிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. தர்ம அடி வாங்கிடாத. உன்னை அடிச்சு அடிச்சு கை வலிக்குதுன்னு கஷ்டப்படுறாரு. நான் தான் தைலம் போட்டு தேய்ச்சி விட வேண்டியதா இருக்கு. ஏய், அவன் இருக்க தைரியத்தில் தான் நீ ஆடிட்டு இருக்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உன்னெல்லாம் அடிக்க அவரு தேவையே இல்ல. அதுவே எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதையும் தான் பாத்துருவோம். வாடா பாரதி, வாடா.